சாப்பாடு கிடையாது. இந்த குற்றவாளியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ போலீஸ் வந்து மெனக்கிட்டு உட்காந்துருக்கோம். இன்றைக்கி அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருந்தது அப்படின்னோம்னா கண்டிப்பாக இன்றைக்கி குற்றவாளியை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஏரியாவில் எங்கேயுமே சிசிடிவி கேமரா வந்து கிடையாது. இதனால் வந்துட்டு இன்றைக்கி பாருங்கள், ஒரு 3 கொலை பண்ண வந்துட்டு இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்கிறான். கரெக்டாக அந்த இறந்தவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஆனால் அந்த வீட்டில் இல்லை, அந்த எல்லா தோப்பு வீடு இருக்குது, எல்லாமே நல்லா பெரிய பெரிய வீடாக கட்டியிருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் ஒரு சிசிடிவி கேமரா மாட்டியிருந்தாங்கன்னா நிச்சயம் அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பேருதவியாக இருந்தது. அந்த ஏரியாலே சிசிடிவி கேமரா இல்லாமல் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இது சம்மந்தமாக மாவட்ட காவல் கண்காணிப்பு அறிவுரைப்படி நாங்களும் வந்துட்டு நிறையா வந்து போலீஸ் வீடு வீடாக போய் வீட்டில் போயிட்டு போலீஸ் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். எல்லா தோப்பு வீடுகளுக்கும் இந்த மாதிரி சிசிடிவி கேமரா போடுன்னு சொல்லி வலியுறுத்தி பண்ணியிருக்கிறோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு அதில் வரல. இன்னும் நிறைய பேர்த்துக்கு விழிப்புணர்வு வரமாட்டேங்கி. சில இடங்களில் போலீஸே போயிட்டு கேமரா போடுறதுக்கு அந்த போல் வந்து வச்சு கேமரா போட்டு அந்த வயர் மட்டும் இழுத்து உங்கள் வீட்டை வச்சுன்னு கேட்டால் கூட இங்கெல்லாம் வைக்காதீங்க. ஏன் வைக்கக்கூடாதுன்னு கேட்டோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை போலீஸ் வந்து கேமரா செக் பண்ண அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி நம்ம வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது? இந்த விழிப்புணர்வுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து கடமை. அது அவங்களோட பாதுகாப்புக்காக, அவங்களோட சேஃப்டிக்காக தான் நம்ம சொல்கிறோம். பட் அதை வந்து இன்னும் வந்து மக்கள் வந்து சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்கள் பஞ்சாயத்து தலைவர்களாக இருக்கட்டும், இல்லை முக்கியமான பிரதிநிதிகளாக இருக்கட்டும், இல்லை வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருக்கட்டும், இல்லை வந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லணும். இப்போ பாருங்கள், எல்லா பஞ்சாயத்துலேயுமே வந்துட்டு கிராமத்துக்கு ஃபண்டு ஒதுக்கியிருக்கிறாங்க. அதில் வந்து நமக்கு நாமே திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த நமக்கு நாமே திட்டத்தில் நீங்களே உங்கள் பஞ்சாயத்தில் உள்ள ஃபண்டை செலவு பண்ணி தாராளமாக கேமரா வந்து மாட்டலாம். இப்போ பல்லடத்தில் வந்து பார்த்திங்கன்னா செம்மிபாளையம் பஞ்சாயத்து, அந்த செம்மிபாளையம் பஞ்சாயத்து தலைவர் அவங்க கிராமத்தை சுற்றி எல்லா இடத்துலையும் கேமரா போட்டார் நமக்கு நாமே திட்ட ஃபண்டில். இதே மாதிரி வந்து கரடிவாவியில் பண்ணியிருக்கிறாங்க, காமநாயக்கம்பாளையம் வீட்டில் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பஞ்சாயத்து தலைவர்களும் எதுங்க இருக்குது, நானே மாட்டியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த விழுப்புரம் உட்கோட்டத்தில் விக்கிரவாண்டி ஸ்டேஷனில் 63 கேமரா அந்த பஞ்சாயத்து தலைவர் நமக்கு நாமே திட்டத்தில் தான் மாட்டினார். இல்லை உங்கள் பஞ்சாயத்து ஃபண்டில் இருக்குது. நீங்கள் வேணுன்னா ஏடி பஞ்சாயத்துலையோ கலெக்டர்ஸையோ செக் பண்ணி பாருங்கள். இருந்ததுனால தான் செம்மிபாளையத்தில் மாட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்குது. இதுபோக நாங்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினரோட நிதியில் இருந்தோம், சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலேருந்தும் நாங்கள் கேட்டிருக்கோம் கேமராஸ் வந்து எல்லா இடத்துலையும் மாட்டுறதுக்கு. மொத்தமாக உட்கோட்டத்தில் கேமரா இல்லாத இடமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லா முழு முயற்சியும் எடுத்துகிட்ருக்கோம். தனியார்கிட்ட ஸ்பான்சர் வாங்குகிறோம், 5 கேமரா கொடுத்தா கூட வாங்கி தான் நாங்கள் மாட்டிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து தோப்பு வீடுகளில் போலீஸ் சார்பில் போட்ட கேமராவே கிட்டத்தட்ட 100 தாண்டி போயிடுச்சு. போலீஸ் சொல்ல வச்சு போட்ட கேமரா 300 தாண்டி போயிடுச்சு, போலீஸ் போட்ட கேமராவே 100 தாண்டி போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் எல்லோரும் உங்கள் ஊர் மக்கள்கிட்ட சொல்லி, நீங்கள் ஊர் பொதுக்கூட்டம் போட்டோ ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நீங்கள் வந்து இந்த கேமராஸ் போட வைக்கிறது உங்களோட கடமை. குறிப்பாக வந்து பஞ்சாயத்து தலைவருக்கு அதிக கடமை இருக்குது. சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது, உங்கள் ஊரில் யாராச்சும் சந்தேக நபர்களோட நடமாட்டங்கள் இருக்குது. இப்போ வந்து ஒருத்தர் கல் குத்துற மாதிரி ஒருத்தர் வர்றாரு, ஆட்டுக்கல் வேணுமா அம்மிக்கல் வேணுமான்னு கேட்டு வர்றாரு, சவரி முடி வாங்குறதுக்கு வர்றாங்க, வித்தியாசமாக ஒருத்தர் வந்து ஊருக்குள்ளே வர்றாரு, பாட்டில் பொறுக்கிறதுக்கு ஒருத்தர் வர்றாரு, இல்லை குப்பை பொறுக்க ஒருத்தங்க வர்றாங்க, உங்கள் ஊரில் உள்ள சத்திரங்கள்லையோ சாவடிகள்லையோ இல்லை பள்ளிக்கூடங்கள்லையோ இல்லை நாடக மேடைகள் இந்த மாதிரி இடங்களில் யாராச்சும் வந்து தங்கியிருக்கிறாங்க, ஒரு 2-3 நாள் தங்கியிருக்கிறாங்க, யாருனே தெரியாது, அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து கூப்பிட்டு போலீஸுக்கு தகவல் சொல்லுங்கள். நீங்கள் ரொம்பலாம் எதுவும் பண்ண வேண்டாம், 100ன்னு டயல் பண்ணால் போதும், 5 நிமிஷத்தில் போலீஸ் வந்து நின்றுடும். இது யாருமே பண்ணுறதில்ல, அதுதான் பிரச்சனையே. இப்போ அது என்ன அந்த நேரத்தில் ஏற்படுற பதட்டமா இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனைகளா தெரியல, அந்த 100ங்கிற நம்பர் யாருக்குமே வந்துட்டு மைண்டில் வந்து உட்கார மாட்டேங்குது. நீங்கள் 100 டயல் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் அந்த ட்ராவலிங் டைம் 10 நிமிஷத்தில் சுற்றி உள்ள போலீஸ் வீட்டில் உள்ளவங்க யாராச்சும் ஒருத்தங்க உங்களோட உதவிக்கு வந்துடுவாங்க. நான் அடுத்து நாங்களும் கிராமங்களாக போய் விசிட் பண்ணி இது எல்லாத்தையுமே நாங்கள் சொல்ல தான் போகிறோம். இருந்தாலும் நீங்கள் உங்கள் மக்கள்கிட்ட இது எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்கள்.
காவலன் SOSன்னு ஒரு ஆப் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணால் போதும், எங்கே நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து அந்த கோஆர்டினேட் பண்ணுற அந்த சென்டருக்கு போய்ட்டு உடனே எங்களுக்கு தகவல் வந்துடும். உங்களுக்கு எண்ணி வந்து 5லேருந்து 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து போலீஸோட உதவி எந்த ரூபத்தில் ஏதாவது கிடச்சிடும். அது ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு வழிப்பறியாக இருக்கலாம், இல்லை கொள்ளையார் ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ணோம்னா இதெல்லாம் நீங்கள் வந்து தாராளம் பயன்படுத்திக்கணும். அதனால் அந்த சந்தேக நபர்களோட நடமாட்டங்கள் வந்து உங்கள் ஊரில் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னோம்னா, புதுசாக யாராவது வர்றாங்க, புதுசாக யாராவது வந்து தங்கியிருக்கிறாங்க, இல்லை சில இடங்களில் எப்படி பண்ணுறாங்கன்னா பெண்கள் வருவாங்க. பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைகளை தூக்கிட்டு வருவாங்க. வந்து அந்த குழந்தைய வந்து அள வைப்பாங்க. அள வச்சுட்டு தண்ணி கொடுங்க, குழந்தைக்கு பால் தேவைப்படுதுன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று வந்து ரூபத்தில் வந்து பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் யாராச்சும் இருக்கிறாங்க அப்படின்னோம்னா நீங்கள் உடனே வந்துட்டு போலீஸ் சொல்லிடுங்க. நாங்கள் வந்து விசாரித்து அது உண்மையானதா பொய்யானதா நாங்கள் பார்த்துக்குறோம். அது அன்டைமில் தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத வண்டி நிற்கிது, ஏதாச்சும் ஒரு புதரில் வந்துட்டு ஒரு வண்டி போட்டு போயிட்டாங்க. இப்போ நிறைய இதெல்லாம் நீங்கள் தோப்பில் பார்க்கலாம். சம்மந்தமே இல்லாமல் ஒரு டிவிஎஸ் வண்டியை போட்டு போயிருப்பாங்க, சம்மந்தமாக ஒரு பைக்கை போட்டு போயிருப்பாங்க. ஏதாச்சும் ரொம்ப நாளாக வந்து ஒரு கார் நின்றுட்டு இருக்கும், வண்டியில் நம்பர் பிளேட் இருக்காது, எந்த டாக்குமெண்ட்டும் இருக்காது. அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் உடனே வந்து காவல்துறைக்கு வந்து நீங்கள் தகவல் சொல்லிவிடுது. 3வது, எந்த வில்லேஜ்லேயும் எக்காரணத்தை கொண்டு யாரும் வந்து நைட்டு வந்துட்டு லூஸ் செல்லிங் பண்ணக்கூடாது. அதாவது மது பாட்டில்கள் வந்து சேல்ஸ் வந்து பண்ணக்கூடாது. அப்படி ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னோம்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் என்னையை கூப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து சொல்கிறது மதுக்கு மட்டும் இல்லை, யாராச்சும் கஞ்சா விற்கிறாங்க, யாராவது குட்கா விற்கிறாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் சீட்டு விளையாடுறாங்க, இல்லை சேவல் சண்டை பண்ணுறாங்க, அதாவது சட்டத்துக்கு புறம்பான எல்லா நடவடிக்கையும் சொல்கிறேன். நீங்கள் வேறு யாருக்கு தகவல் சொல்ல வேண்டாம். எனக்கு என் நம்பர் நான் கொடுத்துறேன்னா எனக்கு தகவல் நேரடியாக நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட ரகசியம் பாதுகாக்கப்படும். அதுக்கு நான் பொறுப்பு. இன்றைக்கி வந்து கிராமப்புறங்களில் வந்து நடக்கிற எல்லா முக்கியமான வழக்குகளுக்கும், எல்லா முக்கியமான கிராமப்புறங்கள்னு சொல்லுவாரில் பொதுவாகவே சொல்கிறேன், எல்லா முக்கியமானதுக்கும் பார்த்திங்கன்னா அடிப்படையாக இருக்கிறது மது போதை. அவங்க மது போதையில் வந்து ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க. அதுவும் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா 10 மணிக்கு மேலே, நான் சொல்கிறது அரசாங்கம் நம்ம ஒதுக்கிற நேரம் அப்படிங்கிறது 12 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். அப்போ 10 மணிக்கு மேலே அவங்க மது விற்பனை பண்ணி அதனால் ஏற்படுற ஏதாச்சும் பிரச்சனைனா அது நம்ம கண்டிப்பாக வந்து தடுக்கப்பட வேண்டியது. அதனால் அந்த மாதிரி யாராச்சும் லூஸ் செல்லிங் சட்டத்துக்கு புறம்பாக வந்துட்டு யாராச்சும் மது விற்பனை பண்ணாலோ, இல்லை கஞ்சா விற்றாலோ, இல்லை குட்கா பெட்டி கடையில் பாருங்கள், டெய்லி நாங்களும் கேஸ் போட்டு அந்த பெட்டி கடையை நாங்கள் க்ளோஸ் பண்ணி 25,000 ஃபைன் போடுறாங்க. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரும் 25,000 ஃபைன் போடுறாங்க. ஆனால் திரும்ப வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னோம்னா அந்த சேல் வந்து குறையிறதே கிடையாது. ஏன்னா அதில் கிடைக்கிற லாபம் 20 ரூபா 30 ரூபாய்க்கு பாக்கெட்டை வாங்கிட்டு 50 ரூபா 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு பாக்கெட் விற்றா குறைஞ்சா உங்களுக்கு 40லேருந்து 50 ரூபா வந்துட்டு லாபம் கிடைக்கிது. மற்ற பொருள் விற்கிதோ இல்லையோ, இதோட விற்பனை அதிகமாக இருக்குது, லாபமும் அதிகம் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள யார் சப்ளை பண்ணுறாங்களோ அவங்கள காட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால் கெட்டு போகிறது யார்? இள வயசு பசங்க. இன்றைக்கி ஸ்கூல் பசங்க பாருங்கள் எவ்வளோ தவறான வழியில் போயிட்டுருக்குறாங்க. இன்றைக்கி கூல் லீப் இல்லாமல் யாருமே வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறது கிடையாது. புக் எடுத்துகிட்டு போகிறாங்களோ இல்லையா, கூல் லீப் இல்லாமல் போக மாட்டேங்கிறான். இந்த சின்ன தலைவாணி மாதிரி இருக்குது, அதை தூக்கி வாயில் வச்சுட்டு ஸ்கூலில் போய் உட்காந்துக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க கெட்டு போகிறத, நம்ம கண்ணு முன்னாடியே கெட்டு போகிறத நம்ம ஏன் பார்த்துட்ருக்கணும்? அப்போ அது யார் விற்பனையை தடை செய்கிறதுக்கு நம்மளால் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? அதனால தான் இந்த வில்லேஜ் கண்காணிப்பு குழு, அந்த கிராம கண்காணிப்பில் வில்லேஜ் விஜிலன்ஸ் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு கிராமத்துக்கு அது வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அதுலேயும் இந்த பஞ்சாயத்து தலைவர் இருப்பாங்க, வார்டு மெம்பர்ஸ் யாராச்சும் இருப்பாங்க, பொதுமக்கள் ஒரு 2 பேர் இருப்பாங்க. இது எல்லாருக்குமே வந்து சமூக பொறுப்பு இருக்க தான் செய்யணும். அப்போ இந்த விற்பனையை தடுக்கிறதுக்கு நீங்கள் தான் வந்துட்டு போலீஸுக்கு தகவல் சொல்லணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போலீஸு போட முடியாது. நம்ம இருக்கிற அலுவலர்களை பார்க்குறதும் ப்ளஸ் இருக்கிற பற்றாக்குறை வச்சு பார்க்குறதுக்கும் நம்ம மற்ற கேஸை பார்க்குறதுக்குமே நிறையா வந்துட்டு வேலைகள் இருக்கும்போது இதை தனிப்பட்ட முறையில் வந்துட்டு பண்ண முடியாது. ஆனால் உங்கள்கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு தகவல் எங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னோம்னா அதை வச்சு நாங்கள் வந்து சீக்கிரமே நடவடிக்கை எடுத்துருவோம். 3வது, இந்த கஞ்சா விற்பனை கண்டிப்பாக கூடவே கூடாது. ஸோ இதை பற்றின ஏதாச்சும் தகவல் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் கிராமத்துலேயே பாருங்கள். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 குடும்பத்துக்குள்ளே ஏதாவது தகராறு இருக்கும். அந்த தகராறு வந்து ரொம்ப முத்தி போச்சு அப்படின்னோம்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் டிஸ்பியூட்லாம் அதிக தகராறு வருது. இன்றைக்கி ஒருத்தரோட இடத்த வந்து இன்னொருத்தர் கிளைம் பண்ணுறாரு, அந்த இடத்த போய் உழுக ஆரம்பிச்சிடுறாரு, அவங்க 2த்துக்குள்ளே தகராறு ஆகுது, அடிதடி ஆகுது. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இது சம்மந்தமாக இந்த லேண்ட் டிஸ்பியூட்னால ஏற்படுற காய குற்றங்கள்னு வச்சு பார்க்கும்போது டெய்லி குறைஞ்சு ஒரு 2 கேஸாக ரிப்போர்ட் ஆகிடுது.
அப்போ பஞ்சாயத்து தலைவர், வார்டு மெம்பர்ஸ் இது வந்து உங்களோட பொறுப்பு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து முன்னாடியே வரும்போது நீங்கள் காவல்துறையில் சொல்லி தகுந்த நடவடிக்கை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அது கைமீறி போகாது. இல்லைன்னா என்ன பண்ணுவான், ஆத்திரத்தில் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டான்னா கொலைகேஸ் ஆகிடும். அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்கள் கிராமத்தில் எங்கே இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்கள். எல்லாருமே திரும்பவும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், பஞ்சாயத்து தலைவர்கள் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக அந்த கேமரா போடுறதுக்கான நடவடிக்கை எடுங்க. நீங்கள் வந்து ஃபண்டு இல்லை, பஞ்சாயத்தில் ஃபண்டு இல்லைன்னு நீங்கள் நினச்சா கூட யாராச்சும் ஒருத்தவங்க, நீங்கள் ஊர் பொதுமக்கள் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கேமராவோட இதெல்லாம் ரொம்ப சீப்பாக போச்சு. ஒரே ஒரு கேமரா 7 நாள் க்ளவுட் ஸ்டோரேஜ் பேக்கப்போட மாட்டினீங்கன்னா அதிகபட்சம் 3000 தான் வருது. போலீஸ்க்காக நாங்கள் 2500 ரூபாய்க்கு நாங்களே மாட்டி கொடுத்துறோம். அதாவது எந்த வீட்லேயும் கேமரா இல்லாத நிலைமையாக இருக்கும். கண்டிப்பாக கேமரா, அந்த ஒரு கேமராச்சும் போட்டிருந்தோம்னா நம்மளோட பாதுகாப்பு தான் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நிறைய காசு பணம் வச்சுருக்கிறவங்க வந்து அதிகமாக கேமரா மாட்டுவாங்க. ஒரு வீட்டுக்கு 10 கேமரா மாட்டலாம், 7 கேமரா மாட்டலாம், 8 கேமரா மாட்டாது, அவங்க வசதியை பொறுத்து. ஆனால் நிறைய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடு மட்டும் வச்சுருப்பாங்க, 2 மாடு வச்சுருப்பாங்க, ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் பூமியில் விவசாயம் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து 20,000 30,000 இது பெரிய விஷயம். அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா அந்த ஒரு கேமரா மாட்டலாம். அந்த ஒரு கேமராவோட விலை வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவிஆர் 7 நாள் பேக்கப்போடு சேர்த்து வந்துட்டு 2500 தான் வருது இல்லையா? அட்லீஸ்ட் நீங்கள் அதையாச்சும் மாட்ட சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பானதாக அவங்களுக்கு இருக்கும். இப்போ இவங்க வந்திருக்கிறாங்க, இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. இவர் சிசிடிவி கேமரா போடுறவர். நான் இப்போ பல்லடத்தில் வந்து ஸ்பான்சர் வந்து அவினாஷ் பாளையத்தில் அங்கேருந்து ஸ்பான்சர் பிடிச்சி நான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இவங்களெலாம் நீங்கள் நேரடியாக உங்கள் ஒரு நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ கேமரா போடணும் ஒரு தேவைப்படுதோ நீங்கள் டேரெக்டாக அவர் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவரே போட்டு கொடுத்துருவார் உங்களுக்கு. அப்போ அவரை நேரிலே நான் கூப்பிட்டு வந்துட்டேனே. இதுபோக காவல் ஆய்வாளர்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன், இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவரும் நாங்கள் கேமரா போடுறோன்னு சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு எங்கே கேமரா போடணும் நீங்கள் இடத்த ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் ஆய்வாளர்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னம்னா அவங்களே கூட இருந்து மாட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் எனக்கு இனிமே வந்து அவினாசிபாளையத்தில் எந்த விதமான குற்றங்களும் நடக்கக்கூடாது. நடந்தால் அந்த குற்றவாளியை உடனே பிடிக்கணும். அப்போ வீடுதோறும் வந்துட்டு சிசிடிவி கேமரா இருக்குங்கிறத அந்த பிரச்சாரத்தை நம்ம தான் முன்னெடுத்து கொண்டு போகணும். எத்தனையோ விஷயத்துக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு பண்ணியிருப்பீங்க, உங்கள் கிராமத்தில் நிறையா நல்லது பண்ணியிருப்பீங்க, வாட்டர் டேங்க் கட்டியிருப்பீங்க, ஸ்கூல் கட்டியிருப்பீங்க, எதோ பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தயவு செஞ்சு பண்ணுங்கள். இப்போ போலீஸ் வந்துட்டு எல்லா இடத்தையும் எங்களால் கேமரா போட்டு தர முடியும். நான் வந்து பாருங்கள், நான் பல்லடத்தில் இப்போ 100 கேமரா மாட்டிகிட்ருக்கோம். பல்லடத்தில் வனாலயம் அவங்க தான் வந்து ஸ்பான்சர் பண்ணி இப்போ 100 கேமரா மாட்டிகிட்ருக்கோம். அதுலேயும் ஒரு 20 கேமரா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அங்கேருந்து 20 கேமரா எடுத்து இந்த பிஏபி வாய்க்கால் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கே ஃபுல்லாக முக்கியமான இடங்கள் 5 இடத்துல இப்போ கேமரா மாட்டி வச்சுருக்கோம். அதுபோக பல்லடத்தில் ஒரு முக்கியமான ஆள்கிட்ட ஸ்பான்சர் பிடிச்சி தான் இவர் வந்திருக்கிறாரு. இப்போ நான் வந்து பல்லடத்தில் எங்கெங்கெல்லாம் கேமரா மாட்டுறோமோ அதில் எப்படிலாம் எங்களுக்கு ஃபண்டு நாங்கள் கலெக்ட் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு அவினாசி பாளையத்துக்கும் காமநாயக்கம் பாளையத்துக்கு தான் நம்ம பிரித்து கொடுத்துட்டு வந்துருக்கிறோம். ஏன்னா இங்கே தான் தோப்பு வீடுகள் அதிகமாக இருக்குது, இங்கே தான் தென்னந்தோப்பு அதிகமாக இருக்குது, எல்லாமே கிராமப்புற பகுதிகள், அதிகமான குடியிருப்பு பகுதிகளாக இருக்கிறதுனால கேமரா வந்து இல்லை எங்கேயுமே. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கிடைக்கிற ஃபண்டை ஃபுல்லாக இந்த 2 ஸ்டேஷன் தான் நாங்கள் பிரித்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னோம்னா இன்னும் நிறையா பண்ணலாம், எல்லா விதமான குற்றமே நம்ம தடுக்கலாம். இந்த வழக்கை விட்டுருங்க, இது எப்படியும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். பட் எந்த விதமான குற்றம் நடக்காமல் தடுக்கிறதுக்கு இந்த சிசிடிவி கேமரா வந்து முக்கியமானதாக பங்காற்றும். இது போக வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு, இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னோம்னா நீங்கள் தாராளமாக உங்கள் கருத்தை வந்து சொல்லுங்கள், அதை நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு விரைவாக நடவடிக்கை எடுத்து கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் விரைவாக வந்து எடுத்து கொடுத்துட்றோம். சொல்லுங்கள். இப்போலாம் நாங்கள் வந்து டிடி கேஸ்லாம் போடுறது கிடையாது, எஃப்ஐஆர் தான் போடுறோம். அது ஸ்கூல் படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, இல்லை இது உண்மை. நான் வேலை பார்த்த அனைத்து பகுதிகளிலும் இதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். அது ஸ்கூல் படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, இல்லை காலேஜ் படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் ஸ்டாஃப்னாலும் சரி, 4 கேபிட்டல்லேன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்டில் பொது இடங்களில் இந்த மாதிரி வந்துட்டு மது அருந்துதல் குற்றம்னு சொல்லி அந்த ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனில் நாங்கள் எஃப்ஐஆர் தான் போடுறோம். இப்போ பல்லடத்துக்கு நிறைய போட்டிருக்காங்க, அவினாசி பாளையத்தில் போட்டிருக்காங்க, பல்லடத்தை போட்டிருக்காங்க, காமநாயக்கம் பாளையத்தோட எல்லா பகுதியிலையும் போடுறாங்க. ஏன்னா டிடிஎஸ் போடுறதுல என்ன ஆகுது அப்படின்னோம்னா அந்த வண்டி ஃபைன் அமௌண்ட்டுனா 10,000 இருக்குது, அந்த வண்டியோட மதிப்பு 6,000 தான் இருக்குது. எனக்கு எதுக்கு அந்த வண்டி சொல்லி அந்த ஸ்டேஷன்லேயே போட்டு போயிடுறான், ஃபைன் அமௌண்ட்டை கட்ட மாட்டேங்கிறான். நாளைக்கு இந்த இளைஞர்கள் இந்த மாதிரி வயசு பசங்க வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அவனால் எங்கே வெளிநாட்டுக்கு போக முடியாது, பாஸ்போர்ட் கிடைக்காது. அதனால் நாங்களும் சட்டங்களை வந்து கடுமையாக தான் மாற்றிட்டு இருக்கோம். 18 வயசுக்கு கீழே உள்ள பசங்க வந்துட்டு
பைக் ஓட்டிகிட்டு போனாங்க, வித்தவுட் லைசன்ஸ் ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னோம்னா அவங்க பெட்ரோல் மேலே தான் நாங்கள் எஃப்ஐஆர் போடுறோம். எம்வி ஆகிட்ட மோட்டார் வாகன சட்டப்பிரிவில் அவங்களோட பேரண்ட்ஸ் யார் அந்த வண்டியை வந்து கொடுத்தாங்களோ அந்த வெஹிக்கிள் ஓனர் யாரோ அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுறோம். நம்ம கிராமத்தில் குற்றங்களை தடுக்கிறதுக்கு காவல்துறையோட சேர்ந்து எப்படி ஒத்துழைக்கலாம் அதை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். நான் ஒரு ஸ்டிக்கர் அடித்து கொடுக்குறேன், காவல் உதவி 100ன்னு, சிம்பிளாக வேறு ஒன்றும் கிடையாது. காவல் உதவி 100ன்னு ஒரு ஸ்டிக்கர் அடிங்க, எல்லா விஓட்ட பஞ்சாயத்துலட்ட அதை கொடுங்க, எத்தனை வீடு இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள், நம்ம சார்பில் அதை அடித்து கொடுத்துருவோம். ஏன்னா அந்த ஒரு சம்பவம் அவங்க வந்து ஒரு பொதுமக்கள் வந்து ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு லேடி வந்து பைக்கில் போயிட்டுருக்காங்க, அவங்கள்ட்ட யாரோ வந்துட்டு ஒரு செயினை பறிக்க முயல்றாங்க. அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த பதட்டத்தில் எதுவுமே தோணாது. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, 2 மணி நேரம் கழித்து வீட்டுக்கு போய் சொல்லி 2 மணி நேரம் கழிச்சு காவல் நிலையத்துக்கு தகவல் வரும், அதுக்குள்ளே அந்த குற்றவாளி எங்கேயோ போயிடுவான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு டக்குன்னு அவங்களுக்கு வரணும். என்னென்னா ஐயோ இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு, டக்குன்னு போலீஸ் சொல்லுன்னு சொல்லிட்டு 100 அடிக்கணும். அவங்க அந்த பதட்டத்தில் பெரும்பாலும் யாருமே அதை பண்ணுறது கிடையாது. ஈவன் ஒரு வீட்டில் திருட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 வீலர் தெஃப்ட் ஆயிடுச்சு, வீட்டு வாசலில் நின்று 2 வீலர் வந்து தெஃப்ட் ஆகிடுச்சு, காலையில் பார்க்குறாருன்னா அந்த தகவல் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா மதியமோ சாயந்தரமோ ஆயிடுது. 6 அமரம் வந்து தான் அவங்க வந்து அந்த தகவலே சொல்கிறாங்க. காவல்துறைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த தகவலை வந்து சீக்கிரமாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து மைக்கில் சொல்லி டிஸ்ட்ரிக்டை ஃபுல்லாக அலர்ட் பண்ணி யாரை தப்பிச்சு போக முடியாத முக்கியமான செக் போஸ்ட் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து அடைச்சி நாங்கள் வந்து வெஹிக்கிள் செக் பண்ணி கண்டிப்பாக குற்றவாளியை வந்து சீக்கிரம் பிடிக்க ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த 100 அப்படிங்கிற நம்பர் வந்து எல்லாரோட ஞாபகத்தில் அந்த சமயத்தில் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியக்கூறு உண்டு. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னோம்னா வீட்டில் ஏதாச்சும் பொருள் காணும், இல்லை வேறு ஏதாச்சும் பைக்கு காணும், இல்லை வேறு ஏதாவது சம்பவம் நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் கழிச்சோ 2 நாள் கழிச்சோ தாமதமாக தான் காவல் நிலையத்துக்கே வர்றாங்க. அது குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப வந்து நம்ம தொய்வை ஏற்படுத்தி கொடுத்தது குற்றவாளிகள் சாதகமாக போயிடுது. ஸோ அந்த இதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து குறைக்கணும். அப்போ வீடுக்கு எப்படி நம்ம வந்து ஏதாச்சும் விழிப்புணர்வுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறோமோ அது மாதிரி எல்லார் வீட்டு கதவுலையும் அந்த காவல் உதவி 100ங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒட்டியிருக்கணும். நானே கூட வந்து ஸ்பான்சர் வாங்கி கூட நாங்கள் அடித்து கொடுத்துருவோம். நீங்கள் பொதுமக்கள்கிட்ட அதை இன்னும் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு போங்க. வேறு ஏதாவது பேசுகிறீங்க? சில சமயம் மிரளும் நமக்கு. அப்போ என்ன உங்களுக்கு தெரியும், அது எதுக்காக அப்படி பண்ணது உங்களுக்கு தெரியும். வேறு ஏதாச்சும் அப்நார்மாலிட்டி இருக்குது, வித்தியாசமான நடவடிக்கை அதை நாய்கிட்டையோ அந்த மாடுகிட்டையோ இருக்குது அப்படின்னோம்னா உங்களுக்கு ஒரு யூகத்துக்கு வரலாம். இந்த மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் ஆளானமற்றவர்கள் தான் அந்த மாதிரி கத்துது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியில் போகாமல் நீங்கள் 100க்கோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை எனக்கோ இன்ஸ்பெக்டர் யாருக்குனாலும் ஃபோன் பண்ணுங்கள். இமீடியட்டாக கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு அந்த இடத்துக்கு போலீஸ்க்கு வந்துடும். சரிங்களா? நீங்கள் எதுவும் அவசரப்பட்டு கதவெல்லாம் திறந்து போய்க்கொண்டேன். இது வந்து எதுக்காக சொல்கிறேன்னா உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை, ஜஸ்ட் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நான் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் நடந்த வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா கதவை உடைக்கப்படல, கதவை உடைச்சி யாரும் வெளியில் போகல, அவர் வெளியில் ஒரு யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு, அந்த சமயத்தில் அது நடந்திருக்குது. பட் ஆனால் நாய் குலைச்சாச்சு சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவர் ரொட்டீனாக வந்துட்டு சும்மா தான் குலைக்க நினச்சி போயிருந்துருக்கலாம். நான் இது வந்து இந்த மாதிரி நடந்திருக்குது, அதனால் ஒரு முன்னெச்சரிக்கையாக நான் சொல்கிறேன் தவிர மற்றபடி யாரையும் வந்துட்டு பயமுறுத்த நோக்கத்தில் நம்ம சொல்லது. இதெல்லாம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. சரிங்களா? சொல்லுங்கள். நீங்கள் கடாங்க செக் பண்ணிக்கோங்க, அவங்களோட ஃபோன் நம்பரை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அது உண்மையிலே வச்சுருக்கிறாங்களா இல்லை வேறு ஏதாச்சும் நம்பர் ராங்காக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாருங்கள். நிறையா வந்து குறைந்த ஊதியத்துக்கு வந்துட்டு ஆளுங்க கிடைக்கிற அப்படி ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணிடுறாங்கன்னா யார் என்னன்னு தெரியாமையே வந்துட்டு வேலைக்கு வந்து சேர்த்துடுறாங்க. கடைசி பார்த்தா அவன் எங்கேயாச்சும் வாரண்டில் தேடுற அக்யூஸ்டாக இருப்பான், சவுத்துலேயோ நார்த்துலேயோ ஏதாச்சும் ஒன்று பண்ணுவான், இல்லை இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு குற்றம் பண்ணிட்டு ஓடி போயிடுவான், அவனை பிடிக்கவும் முடியாது, சரியான நம்ம அட்ரஸ் எதுவுமே இருக்காது. நிறையா வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கேசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான இந்த தருணத்தை ஒரே ஒரு அவேர்னஸ் பண்ணிக்கிறேன், இந்த போக்சோ சம்மந்தமானது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், இதையும் நீங்கள் பஞ்சாயத்தில் கொஞ்சம் பாருங்கள். இதுக்கு குற்றவாளி எவனோ வெளியிலேருந்து அதிகமாக வரமாட்டான், உள்ளூர்காரன் தெரிஞ்சவன் தான் இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி உங்கள் இதில் பெண் குழந்தைகள் 18 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு ஏதாச்சும் வந்துட்டு பாலியல் ரீதியான தொந்தரவுகள் இருக்குதாங்கிறத, ஏன்னா அவங்களாம் சில விஷயங்களை வெளியில் சொல்ல மாட்டாங்க பயந்துக்கிட்டு. அதை வந்து பெண்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் வீட்டில் கேட்டு பஞ்சாயத்து தலைவரில் அந்த சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேசஸ் ரிப்போர்ட் ஆகுது அப்படின்னோம்னா அதையே நீங்கள் வந்து இமீடியட்டாக கவனத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா நம்ம இமீடியட்டாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையும் வாங்கி கொடுத்துருவோம். சரிங்களா? வேறு ஏதாவது தகவல்னால் இமீடியட்டாக வந்துட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட என்கிட்டே கூப்பிட்டு கூட நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் பகுதியில் யாராச்சும் கஞ்சா விற்கிறாங்க குட்கா விற்கிறாங்க அப்படின்னோம்னா அதை சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக நீங்கள் பப்ளிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் 4 இடத்துக்கு போயிட்டு வருவீங்க, உங்களுக்கு தெரியும்
இந்த இடத்துல இது இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை தெரியும். அதனால் உங்களோட நான் எப்போயுமே எல்லா ஸ்டேஷன்லையுமே வந்துட்டு இந்த ஆட்டோ டிரைவர்ஸ்கிட்ட இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வாங்கிக்குவேன். ஏன்னா அவங்களாம் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஒரு இடத்துல நின்று பார்க்குறவங்க. பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவில் அவங்க நிற்கிறாங்க அப்படின்னோம்னா 10 பேர் வந்து நிற்பாங்க, 100 பேர் வந்து போயிட்டுருக்க இடம் அவங்களுக்கு தெரியும். இப்போ ஏதாவது சந்தேக நபர்களாக இருக்குது, சம்மந்தம்லாம் ஒரு பைய தூக்கிட்டு வந்துட்டு உட்காந்துருப்பான். சரியா? ஒன்றும் இல்லை, நீங்கள் கூப்பிட்டு அதிகபட்சம் பண்ண தம்பி வாப்பான்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கோங்க. தனித்தனி வீடுகள் வந்து தோட்டத்து வீடுகளை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். அதில் சீனியர் சிட்டிசன்ஸாக வயசானவங்க மட்டுமே இருக்கக்கூடிய வீடுகளாக 112 வீடுகள், ஃபேமிலியாக இருக்கிறது இல்லாமல் 112 வீடுகள் வந்து வயசானவங்க மட்டும், தாய் தகப்பன் மட்டும் இங்கே இருக்காங்க, மற்றவங்க வெளியில் இருக்கிற மாதிரியான வீடுகள் 112 வீடுகள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து இது வரைக்கும் கேமராஸ் வந்து நம்ம சம்பவத்துக்கு பின்னிட்டு போட சொல்லி போட்டதுலையும் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம ஸ்டேஷன் சார்பில் அந்த 192 வீட்டில் இது வரைக்கும் 180 வீடுகளில் பட்டா புத்தகம் வச்சுருக்குறோம். தனித்தனியாக பண்ணை வீடுகள், தோட்டத்துக்குள்ளார தோப்புகளில் இருக்கக்கூடிய வீடுகள், அதுவும் மெயினாக வந்து அந்த முதியோர்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் வந்து நம்ம பட்டா புத்தகம் வச்சுருக்குறோம். தொடர்ந்து ரோந்து காவலர்கள் ரோந்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் எதுவும் உங்களுக்கு குறைகள் இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு எங்களுடைய சேவைகள் என்ன தேவைங்கிறத நீங்கள் சொன்னால் அதை நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு தர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இனி ஒரு சம்பவம் நம்ம லிமிட்டில் இந்த மாதிரி நடந்துடக்கூடாது, நடந்ததை கண்டுபிடிச்சே ஆகணும். இதுதான் எங்களுடைய நோக்கம். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை. காவலர்கள் மட்டும், இது காவல்துறை மட்டுமே தனிப்பட்டு இது சாத்தியப்படாதுங்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம டிஎஸ்பி சார் தலைமையில் இந்த கலந்தாய்வு கூட்டம். ஏன்னா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது எங்களுக்கு இன்னுமே வந்து அதில் நிறைய ஆலோசனைகள் கிடைக்கப்பெறும். அதையும் நாங்கள் உபயோகமாக பயன்படுத்திக்குவோம். அதே மாதிரி இன்றைக்கி அதனால தான் நம்ம கிராம அலுவலர்கள், நம்ம பஞ்சாயத்து தலைவர்கள் அவங்க எல்லாத்தையுமே இன்றைக்கி வர சொன்னதுடைய நோக்கமே உங்ககிட்ட சொன்னால் உங்கள் கிராமத்துக்கே அதனுடைய பயன் போய் சேரும் அப்படிங்கிறதுனுடைய நோக்கம்தான். அதே மாதிரி கிராமத்துக்குள்ளே இந்த சந்தேக நபர்கள் வரும்போது நீங்கள் எங்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கலாம். அதில் எங்களுடைய எல்லாத்தோட ஃபோன் நம்பருமே அந்த பட்டா புத்தகத்தில் நாங்கள் எழுதி கொடுத்துருக்குறோம். நீங்கள் எந்த நேரம் வேணாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். காவல் ஆய்வாளர் நம்பர்லேருந்து ஸ்டேஷன் நம்பர்லேருந்து எல்லா நம்பருமே அதில் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அதில் இன்னும் எங்களுக்கு இந்த இடத்துக்கு இன்னும் ரீச் ஆகலை அப்படின்னு தகவல் இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டு எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் அங்கே பட்டா புக்கு வச்சு நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. கிராமங்களுக்கும் போலீஸுக்கும் இடைவெளியை வந்துட்டு குறைக்கணும். கிராம பகுதி மக்கள் வந்து நேரடியாக வந்து போலீஸோட கண்காணிப்புக்கும் ப்ளஸ் போலீஸோட ஒத்துழைப்புக்கும் கூட்டு வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த சிசிடிவி கேமரா பொறுத்தது சம்மந்தமாகவும், அதே சமயத்தில் பொதுவாக போக்சோ கேஸ் அவேர்னஸ்ஸு ப்ளஸ் வந்து அந்த கஞ்சா சம்மந்தமாகவும் குட்கா சம்மந்தமாகவும் இந்த மாதிரி தகவலை வந்து போலீஸுக்கு நேரடியாக அவங்க சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த பஞ்சாயத்து தலைவர் மற்றும் விஏஓ அவங்க வில்லேஜ் அசிஸ்டண்ட்டை வச்சுட்டு இப்போ மீட்டிங் வந்து போட்டிருக்கோம். சரி, இப்போ குற்றவாளிகள் வந்து நெருங்கியிருக்கீங்களா? இது வரைக்கும் பிடிக்காம இல்லை, பிடிக்காததுக்கு காரணம்னு எதுவும் கிடையாது. நிறைய சந்தேக நபர்கள் வந்து விசாரித்து முடிச்சிருக்கோம். நாங்கள் இதில் வந்து சில தடயங்கள் கிடைக்காமல் இருக்கிறதுனால வந்துட்டு இந்த குற்றவாளியை நெருங்கிறது கொஞ்சம் டைம் ஆகுது. மற்றபடி பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. கூடியவர்களை கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இல்லை, ரீச் ஆகுதுன்னா எல்லா விஷயங்களும் இப்போ நேரடியாக வந்து சொல்ல முடியாது. ஆனால் விரைவில் வந்து கண்டிப்பாக வந்து கைது பண்ணிடுவோம். இல்லை, இப்போ பல்லடம் உட்கோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஃபார்ம் ஹவுசஸ், அதாவது தோப்பு வீடுன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட வீடுகள் எங்கெங்கே இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே போலீஸ் நோட்டீஸ் கொடுக்குறது, விழிப்புணர்வு நோட்டீஸ் கொடுக்குறதுன்னு சொல்லி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ அதே சமயத்தில் போலீஸ் சார்பாகவும் சில இடங்களில் முக்கியமான இடங்களில் வந்துட்டு கேமரா வந்து மாட்டப்பட்டிருக்குது. பொதுமக்கள் இப்போ அதிகமாக ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 500 கேமராக்கு மேலே அந்த தனிப்பட்ட வீடுகளாக மாட்டியிருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயுமே தோப்பு வீடுகள் இருக்குது. அந்த வீட்டில் வந்துட்டு 5லேருந்து 7 கேமரா வரைக்கும் மாட்டுறாங்க. சில வீடுகளில் 1-2 கேமரா வந்து மாட்டுறாங்க. பட் இந்த பகுதிகளை கவர் பண்ணுற மாதிரியான இருக்க அந்த காட்டு பகுதிகளில் போலீஸ் சார்பில் வந்து கம்பங்களை அமைச்சு நாங்களே வந்து ஸ்பான்சர் எடுத்து கேமராவும் மாட்டிகிட்டு இருக்கோம். இப்போ அதிகமாக விழிப்புணர்வு ஆகிருக்குது. மக்கள் நிறையவே கோஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்னும் அதிகமாக பண்ணுங்கிறத எங்களோட எதிர்பார்ப்பு. அது சம்மந்தமாக இந்த விழிப்புணர்வு மீட்டிங் இல்லை, இப்போ அதில் ஒரு 5 இடத்துல நாங்கள் வந்து பொருத்தி முடிச்சு இப்போ கேமரா வந்து ரன் ஆகவும் ஆரம்பிச்சிருச்சு.
இன்னும் அதிகமான இடங்களில் நம்ம பார்த்துட்ருக்கோம். போலீஸார் வந்து இந்த பிஏபி வாய்க்கால் வழியில் வந்து இரவு ரோந்தில் ஈடுபட்டிருக்காங்க துப்பாக்கியோட வந்து ஒரு ஆமாம், அது உண்மை. மக்களோட பாதுகாப்பு முக்கியங்கிறதுக்காக நான் வந்து நம்ம அதிகமாக தான் பக்கரை வச்சு போலீஸ் வந்து பீட் வந்து மார்ச் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா இடங்களிலுமே இரவு காவலர் வந்து துப்பாக்கியோட சுற்றிட்டு இருக்கோம். செக் போஸ்ட் எத்தனை செக் போஸ்ட் போட்டிருக்கோம், எங்கே வெஹிக்கிள் செக்அப் நடக்குது? இல்லை, இப்போ அந்த பிஏபி கனால் ஆக்சஸ் பாயிண்ட்னு சொல்லி சில இடங்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். செக் போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுங்கத்தில் புதுசாக செக் போஸ்ட் அமைச்சு முடிச்சாச்சு. இன்னும் சில வேலைகள் வேலைலாம் பெண்டிங் இருக்குது. இன்னும் அடுத்து முக்கியமான இடங்களில் எங்கெங்கெல்லாம் செக் போஸ்ட் போடலாம்னு சொல்லிட்டு ஸ்பான்சரை வாங்கி இப்போ செக் போஸ்ட் போடுறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது.